ஓ ரிவர் க்ரூஸ். ஓ இது வந்து காலையில் தான் ஓப்பன் ஆகும் 10 மணிக்கு. அப்போ அது மேலே ஏறி இந்த கண்ணாடி இருக்குது திரும்ப இந்த கண்ணாடியில் வந்து நம்ம ரெண்டு பார்க்கணுமா. ஸோ இந்த கண்ணாடி ரெண்டு பார்த்தோமா இங்கேருந்து இந்த திறங்கான அந்த சைட் அந்த ரிவர் எல்லாமே கவர் பண்ணி அப்படியே அழகாக தெரியும். ஏரியா அவனுக்கு பணிகள் தெரியவில்லை மனதுதான். மெயின் பிக்சர் எடுத்து காட்டுச்சு. அழகா இருக்கு இங்கேருந்து பார்த்தா. Day 2 நாங்கள் இந்த ஹோட்டலில் தான் தங்கியிருந்தோம். இந்த ஹோட்டலோட விலை வந்து வெறும் 140 ringgit தான். Day 3 சிவன் கோயில். ஓ அதனால தான் அந்த கோயிலுக்கு பேர் வந்து கைலாசநாதர். ஏன்னா கைலாசத்தில் ஒரு அந்த வெள்ளை கலரில் இருக்கார்ல. இந்த அங்கிள் திரங்கானு பற்றியும் இந்த கோயில் பற்றியும் கொஞ்சம் வரலாறு சொன்னார். ஸோ அதை கொஞ்சம் நேரம் கேளுங்க. கோயிலுக்கு ஆள் வருது ரொம்ப குறவாக இருக்கும். ஆமாம், ஒரு நாளைக்கு ஒரு பேர் 2 பேர். அப்புறம் சனிக்கிழமை இல்லை, நான் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைன்னா இந்த ஸ்டூடெண்ட் வருவாங்க, காலேஜ் பிள்ளைங்க வருவாங்க. வந்து பார்த்தாங்க முன்னே இருந்தவங்கலாம் ஒரு மாறி போயிட்டாங்க. பிள்ளைங்களாம் பெருசாகி வேலை செய்யும் அவங்கவுங்க போனாங்க. எதுக்கு இருந்தாலும் ஒன்றும் இல்லைல்ல, நல்ல வேலை செஞ்சாலும் நல்லா ஹை கிளாஸாக வேலை செய்ய முடியாது இங்கே திருநானூரில். ஆமாம், கம்பம் இந்த நல்ல சம்பளமும் அதிகமாக இருக்க முடியாது. எல்லாம் கேள் பக்கம் அந்த பக்கம் ஓசிக்கு போயிட்டு அதனால தான் எல்லாம் மாறி போயிட்டோம். அப்படியே வந்தால் கூட என்னாச்சும் இந்த கவர்மெண்ட் ஜாப்பில் இந்த போலீஸாக டிஎன்ஜியா 1-2 வந்தால் தான். கூட்டத்தில் சொன்னாங்க ஒரு 500 குடும்பம் இருக்காங்க.
இல்லை இல்லை அது மொத்தமாக கணக்கு பண்ணாலே ஹோட்டல் லிஸ்ட்டில் 200 பேருக்கு தான் இருக்காங்க. ஆமாம். இங்கே ஒரு 20 பேருக்கு தான் இருக்காங்க. அதனால் ஒரு சமூகம் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாம், ஒரு வேலையாக இருப்பாங்க, வேலையாக இருப்பாங்க. நிறைய போலீஸில் உள்ளவங்க அந்த இது போஸ்ட்டில் இருப்பாங்க. ஆமாம், எதுனாச்சும் ஃபங்க்ஷன் பெரிய ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தா தான் ஒரு 4-5 பேர் வருவாங்க. இங்கே திருவிழா எப்பயா? திருவிழானாக்கா இது நவராத்திரி டைமில், நவராத்திரி அந்த கடைசி நாள் திருவிழாவோட தேர் ஓட்டம் இருக்கும். அப்புறம் சின்ன டிஸ்டர்ல தான் தேர் ஓட்டம். அதுவும் கூட அது வந்து அந்த டைமில் வந்து என்ன அந்த ஃபாரினர் வேலை செய்கிறாங்கள அந்த அவங்க குரூப்லாம் வந்து இறங்கிடுவாங்க. சில சமயத்தில் திருநாள் திருவிழான்னு சொல்லும்போது கேலேருந்து கூட வருவாங்க. கேஎல் இப்போ அந்த மாதிரி சில இடங்கள்ல இருந்து பஸ் வருவாங்க. ஆமாம், அப்போ அதை பார்க்கணுன்னா ஜெயின்னு இருக்கும். மற்றபடி மனசுக்கு சந்தோஷமாக பார்க்குறதுக்காக நிறைய பேர் வந்துட்டாங்க. திருப்பணி செஞ்சு அதை கோயில் ரிப்பேர் பண்ணிவிட்டு ஆமாம் கும்போஷம் செய்கிறாங்க, எல்லாம் பேசியிருக்கிறாங்க. ஆனால் எப்போ காலஸ்தாபனம் செய்கிறாங்க தெரியல. ஆனால் ஒன்று, நாங்கள் பிணைங்களை சாப்பிட்டு எங்களுக்கு திரங்கான சாப்பாடு அறவே இறங்கலை. இந்த கடை சாப்பாடு ஏதோ ஓகேலாம், ஒரு ரேட்டிங் வந்து ஒரு 4 கொடுக்கலான்னு வச்சுக்கோங்களேன் 10க்கு. திருங்கானூரில் நாங்கள் இப்போது பாசார் கடாய் பாயாங் போகிறோம். இது குவைட் ஃபேமஸான இடம் தான். எல்லா ஜாமாவும் அங்கே விற்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அங்கே வாங்குறதுக்கு போயிட்டுருக்கோம். அம்மா கேட்குங்க, அம்மா என்ன வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு. அப்பா ஒரு கக்க ரோத்தா வாங்கிட்டு வந்தப்பா. கலை அதான் ஆமாம் பார்க்கலையா நீனு இது. ஆனால் பையனை வச்சுருக்கேன். ஆமாம் நான் பிடிக்கும் தான். குட்டியோட இருக்கு. எவ்வளோ? ஆமாம், கீச்சனா கொடுத்தா அதுங்க ஸ்கூலில் கொண்டு போய் கொடுத்துங்க. berapa nih? Satu 10, 2 18. Oh, 1 இது நல்லா இருக்கு தரக்கானோ. இது வருது கலர் கலராக இருக்குது. அப்புறம் வந்து வாங்கிக்கலாமா? முதல் ஒரு சுற்றி ஒரு ரைண்ட் வந்துட்டா போகிறோம், அது பார்த்துக்கலாம். எல்லா இடத்துலையும் ஆமாம் தான் இருக்கு மகே. ஆமாம் க்யூட்டாக இருக்கு. கலை எங்கே பாரு எல்லாம் வக்கல். இதுலேயே செஞ்சுருக்காங்க தேங்காய் இதில். எல்லா கிராஃப்டாகவும் இங்கே இருக்கலாம். கலை இது மூஞ்சி பேர் பையனா மூஞ்சி மாதிரி இருக்கு. சரியான விலை 55 சொல்லி 65 சொல்லி போட்டுச்சு. ரெக்க இருக்குது இப்போ தான் பார்க்குறோம். கீழே பாருங்க தேங்கு கேட்காது.
அதான் அவங்களோட இது போலக்கே ஆட்சி எப்படி ம் காற்று நல்லா வருவாங்க. இங்கே வந்து சுற்றி இந்த பாசார்கடாய் பாயாங்க தான். ஸோ நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இங்கேருந்து வெளியாகி இப்போ இங்கே போக போகிறோம். இந்த சைட் போக போகிறோம். அது வந்து எல்லாம் கிராஃப்ட் தாங்கன்னா இருந்துச்சு இது. ஸோ ஆனால் இது வந்து எல்லாமே பாசாறு பழம் ஃபுட்ஸ் அந்த மாதிரி. பஜார் வரிசான் ஓ தெலுங்கானாவோட சாப்பாடு ஏரியா. ஓசியில் சாப்பிட போகிறாரு. நம்பாதடி, அவர் வாங்க மாட்டார், வேணான்னு சொல்லிட்டு வந்துடுவார். கோல்ட் பீச்சில் செஞ்சது. ஓ நீங்கள் அதை வாங்க போகிறீங்களா? அதான் தெரியுமே. அவங்க டெஸ்ட் வச்சுருக்கேன், நல்லா இருக்கு. முழுசாக எடுத்துறாங்க, கொஞ்சம் நேரம் பிடிச்சியா பிணைங்க பறந்து. நல்லா இருக்கா? வாடகை கூட போல. Boleh campur udang sotong ikan parang pun harga sama. Oh. Ini berapa? 110. Ni. Mama. Bukan mamak lah ikan. Nyauk ni mah. எவ்வளோ ஸ்வீட்ஸு. இது 3 பத்துலையா மகே? எது? இதெல்லாம் சம்போர மணி. டப்பாவில் போட்டு வச்சுக்கணும். ஆமாம், அப்பா ஆல்ரெடி சாப்பிட்டேன். இல்லை ஒரு ஆள் வேணும், பொண்டாட்டிக்கு இது 10 ரூபா. நீயே யோசிச்சியா? டயட்டுக்கு அது ஒரு டயட்டுக்குன்னு சொல்லி கொடுத்திய, ஒரே வாயில் பிடிச்சிரும். நொறு தீனி பாரு, அதுக்கு அது நொறு தீனி. எல்லாம் சாப்பாடு. அதில் என்ன கோய் வேணும் உனக்கு? எல்லா கோயும் இருக்குது. எனக்கு அது ஜாதிக்காய் வேணும். நான் அதான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட? ஜாதிக்காய் நான் சொல்ல மகேன், பச்சை குழந்தை மாதிரி அது அது வேணும்னு ஆரம்பிச்சு நிற்பாரு. அங்கே வந்து நம்ம போகக்கூடாதுன்னு அதே மாதிரி நிற்கிறாரு பாரு. தேவையா? வந்துடுங்க. மா அங்கே பாருங்க பூண்டு டப்பாக்குள்ள. மா டப்பாக்குள்ள பூண்டு பாருங்க. நீ apa boleh makan macam tu ke? Oh. Berapa satu botol kak? Oh. இந்த கருவாடு பொரிச்சா நல்லா இருக்கும். டோடோல் தெலுங்கானா. அதானே வேணான்னு சொல்ல மாட்டாரு என் புருஷன். எங்கே டோடோல்? இதுக்கு இவ்வளோ ஒரு தாளா? இதில் பட்டுற போது கொடுத்துருங்க. ம் சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு அந்த இலையோட வாசம். எனக்கு வாயில் கொஞ்சம். அதிகம். Dia enggak tahu rasa mana kita. தா தா மகன். புகை வாட்டடிக்குது. ம் அந்த இலையை சுடுறாங்களா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நாக்கில் வச்சு நல்லா ருசி பாரு, நல்லா இருக்கு. அந்த பாக்கால் வாழை மாட்டேன். ஆனால் பார்க்க டவுன் கசி பக்கால். Kuaki.
மாலினியில் நீ கெஞ்சா இலை மாதிரி ஏதோ வச்சு வாட்டி தரானுங்க. அது வாங்குவா அவன்கிட்ட போய் வாங்கி அவன் 3 பேக் டெய்லி அவன்கிட்ட மட்டும் தான் பரவாயில்ல. இல்லை நான் சாப்பிடணுன்னா எனக்கு ஒழுங்காக இது வாங்கி கொடுத்துருங்க. லம்பம் டொரியா மணி இது சொக்கா இருக்கும் மணி. இது பாரு எல்லாரும் ஒரே கடை தான் போட்டிருக்காங்க. எப்படி? ஆனால் ஒருத்தனுக்கு ஒருத்தர் செஞ்சு போட மாட்டான். அவன் பாட்டில் அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான். அதான் அவனுங்க சண்டை போட மாட்டானுங்க. என்னோட ப்ராடக்ட் ஏன் நீ தட்டி விற்கிற, என்னோட ப்ராடக்ட் ஏன் நீ பார்க்குற. பாரு எல்லா கடையிலையும் ஒரே மாதிரி முன்ன கடை ஒரே மாதிரி எல்லாம் ஒரே ஜாமா தான் ஒரே ஜாமா எல்லாம் சண்டை போடாமல் ஒத்துமையாக வைக்கிறாங்க. காணா விற்கிறா. உன்னோட ருசிக்கு உன்னோட, என்னோட ருசிக்கு என்னோட. புரியுதா? அதுதான். sudah beli kakak. Culprit is found. இதை விட்டு அப்படியே வெளியாகனாக்கா இந்த சைட்டில் வந்து அப்படியே கடல். அங்கே அந்த பானை தெரியுதா? நைட்டில் இந்த பானை ரொம்ப அழகாக இருக்கும். நாங்கள் மஸ்ஜித் கிறிஸ்டலுக்கு வந்துட்டோம். இலக்கியாவிலேயும் ஒரு அழகான ஒரு மஸ்ஜித். இப்போ என்ன ஃபோட்டோ எடுக்கணும் நீங்க? இல்லை இல்லை இல்லை, அது வீடியோ. இப்போ எடுக்காத, இரு நான் சொல்கிற இடத்துல இரு. அங்கே இருங்க பாரு, நடந்து போகிற பாதெல்லாம். அங்கேயிருந்து படம் முடிப்போமா? கடலில் இருக்கு தெரியும். ஆ இங்கேருந்து ஒரு படம் பிடிக்கலாம். நம்ம முழுசாக தெரியும். நம்ம இப்போ இது உள்ளே போய் பார்க்க போகிறோம்.
எடுத்துட்டேன். இது வரைக்கும் இந்த மாதிரி இடத்துக்கு நாங்கள் உள்ளே பூந்ததில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் உள்ளே வந்து உண்மையாகவே ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாமே. ஆனால் ப்ராப்பர் ட்ரெஸ் கோட்டோடு தான் உள்ளே போகணும்னு சொல்கிறோம். அதாவது அவங்க ஒரு கைலி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதை நம்ம கட்டிக்கிட்டு தான் உள்ளே போனோம். ஏன்னா கட்ட சுலர் போட்டு உள்ளே பூர முடியாதான். இது கிறிஸ்டல் இல்லை, கிளாஸ். இது கிளாஸ் தான், ஆனால் எல்லாம் கிறிஸ்டல் சொல்கிறாங்க. கிறிஸ்டல்னா இந்த மாதிரி வெயிலுக்கு அப்படியே பழன்னு இருக்கும். சுற்றி கடல் தான், சுற்றி கடல். அந்த மஸ்ஜித் வந்து நடுவில் இருக்குது, கடல் மேலே. அழகாக இருக்குது, சரியான அழகாக இருக்குது. இது வந்து எல்லா மசூதிகளும் பெரிய பெரிய மசூதி உள்ள தாஜ்மஹால் வரைக்கும் எல்லாம் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. எல்லாம். ஆனால் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைனால அடைச்சிட்டாங்க. எங்களுக்கு தான் லக்கு இல்லை, இது கொடுத்து இது பார்க்க கொடுத்து வைக்கல. ஒரு ஆளுக்கு 25 வெள்ளி தேவாசா. ஆனால் நாங்கள் வெளியேருந்து கொஞ்சம் எடுத்திருக்கோம், அதை அப்புறமா அட்டாச் பண்ணுறோம். ஒரு தாஜ்மஹால் மாதிரி உள்ள அது என்ன பாருங்க, கம்போங் என்னமோ வீடு நல்லா இருக்குமா? சேவை கிடைக்கிறதா தெரியல, அதான் தெரியல. அப்புறம் உள்ள போய் எனக்கு என்னமோ அது ஹோம் ஸ்டே மாதிரி தான் இருக்கு. இந்த சூறாவெலாம் பாரு, சூறாவெலாம் உள்ள அழகழகா இருக்குமா? குட்டி குட்டியா அங்கங்க சின்னதாக செஞ்சு வச்சுருக்காங்க. தெரியல, பார்ப்போம். முதல்ல உள்ள நம்மளை உள்ள வரைக்கும் விட்றாங்களா? ஓகே, நாங்கள் திரங்கானூர்லேருந்து வெளியாகி போயிட்டுருக்கோம். இங்கேருந்து நாங்கள் வீட்டில் போய் சேர மணி 10:40 காமிக்குது. இவர் இப்போ வந்து மணி வந்து 4 மணிலேருந்து 10:40 கட்டுது. இவர் உருட்டிட்டு போய் சேர்றதுக்கு எப்படி 12:30 ஆயிரும். 1 o'clock. பாய் திரங்கானு. யானை பார்த்துட்டோம் நாங்கள் இதுலேருந்து வரும்போது, திரங்கானூர்லேருந்து. ஹலோ, ஹலோ, ஹாய்.